ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஃபேவரட் saree கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு நான் ஸ்டைல் பண்ணி காமிக்கலாம்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எந்த பிளவுஸுமே செட் ஆகல. ஸோ என்னோட saree கலெக்ஷன்ஸ் நான் ஜஸ்ட் மேலே வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்பெஷல் அக்கேஷன் saree அப்புறம் நார்மல் saree எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கிரீன் கலர்ல என்னோட ரொம்ப ஃபேவரட் saree ஃபுல் பிளைன் saree தான். ஃபுல்லாவே பிளைனா தான் இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு பிங்க் கலர் எம்ப்ராய்டரி பிளவுஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப கட்டுறதுக்கு ஷேப், அந்த ஷேப் எல்லாம் கட்டினோன்னா அவ்வளோ அழகா அந்த மடிப்பெல்லாம் சூப்பரா நிற்கும். இது என்னோட டாப் ஃபேவரட் saree. நிறைய அக்கேஷன்ஸ்க்கு நான் அதை வேர் பண்ணியிருக்கேன். ஈவன் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் கூட இதை நான் கட்டிட்டு போயிருக்கேன். ஃபுல் பிளைன் saree எனக்கு டாப் ஃபேவரட் saree. ஸோ நெக்ஸ்ட் saree பார்த்தீங்கன்னா ஒரு இது என்ன ரோஸ்ன்னு எனக்கு ரோஸா பிங்கான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கலரோட நேம்லாம் அவ்வளோ தெரியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. காம்பினேஷன் தெரியல, பட் இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். வந்து இந்த இந்த பார்டர் கலர் ப்ளவுஸ் தான் வரும். பிங்க் வித் வயலட் சில்வர் ஜரி மாதிரி வரும். ரொம்ப அழகாக இருக்கும். நேரில் பார்க்கும்போது ஈவன் நல்ல ப்ளவுஸ் ஒர்க்டு ப்ளவுஸ்லாம் போடும்போது மேரேஜ் அக்கேஷனுக்கே போட்டு போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த saree. அண்ட் ஆப்போசிட் பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய பார்டராக கொடுத்துருப்பாங்க கீழே. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த saree. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ நெக்ஸ்ட் saree வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது பர்த்டேக்காக. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது பர்த்டே saree. என்னால் மறக்கவே முடியாது. நான் இன்னும் இதுக்கு ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணல. அம்மையாக இருக்கும். நேரில் பார்க்கும்போது சின்ன சின்ன டீடைலிங் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே ஒர்க் ப்ளவுஸ் இந்த ஆரி ஒர்க்ஸோட போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு எல்லோ கலர்ல கோல்டன் கலர் பார்டர். செம்ம காம்பினேஷன் இது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கு நேரில். உண்மையாகவே என்னோட ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரீஸ். நெக்ஸ்ட் வந்து இது என்ன கலர் நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஹைட் அண்ட் சீக்லாம் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டுக்கு அந்த கவர் இருக்கும்ல, அந்த கலர்ல இருக்கு. இதே கலர்ல தான் பிளவுஸ் இருக்கும். இது வேற லெவல்ல இருக்கும். ஒரு மாதிரி இந்த கலர் வித்து இது கோல்டு கலர் தான், லைட் கோல்டு கலர் சரியில ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கும். ஃபேவரட் சாரீஸ்ல ஒன் ஆஃப் த saree. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து முந்தானை அந்த கீழே வரும் இல்லையா, அந்த மாதிரி. இது என்னோட ஃபேவரட். அடுத்து வந்து இந்த ரெட் saree வித் மேங்கோ டிசைன்ல ஃபுல்லா பீட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னா ஆக்சுவலா சிந்து பைரவின்னு ஒரு சீரியல் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜ் டிவியில போடுவாங்கல்ல, அந்த டைம்ல இந்த ரெட் கலர் saree, அந்த நார்த் இந்தியன் டைப் சாரீலாம் கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்தா அட்ராக்ட் ஆகும். மேக்ஸிமம் அந்த ரெட் கலர் பார்க்கும்போது நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நான் இந்த saree அது ஒரு மேபி ஒரு 10 to 12 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், நல்லா இருக்கும் இந்த saree, சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து இது முந்தானே, இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கட்டும்போது அந்த உடம்புல கரெக்டா அந்த ஷேப் வந்து மடிப்பு வந்து கரெக்டா ஷேப்பா அழகா விழுகும். நல்லா இருக்கும். இதோட பிளவுஸ் வந்து நான் இதோட ரன்னிங் பிளவுஸ் நான் தைக்கல. ரன்னிங்னா இதுல இந்த மாங்காய் டிசைன்ல அப்படியே ரன்னிங் பிளவுஸ் வரும். அது ரொம்ப கொசன்னு இருக்கும். ஸோ நான் ஒரு பிளைன் பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு வேற ஏதாவது பிளவுஸ் எடுத்து தைக்கணும். இது அப்ப இருந்து இப்ப வரை என்னோட ரொம்ப ஃபேவரட் saree. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு இது என்ன ப்ளூ, இங்க் ப்ளூவா ராயல் ப்ளூவா தெரியல, பட் ப்ளூ கலர். பார்டர் வந்து ஒரு மாதிரி இது என்ன கலர் தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரீம் வேணா சொல்லலாம். இது நல்லா இருக்கும். அம்மா வாங்கி கொடுத்தாரு. இது காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இதோட பிளவுஸ் வந்து இந்த பார்டர் கலர்ல வரும். கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த கல்யாணம், காது குத்து சேம் அதே மாதிரி வீடுகளுக்கு விசேஷங்களுக்கு போகும்போது கட்டிட்டு போற மாதிரி saree தான் அது. அதிகம் அதை கட்டுறது இல்ல, மம்மி தான் யூஸ் பண்றாங்க. இந்த கலர்ல தான் பிளவுஸ் வரும். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து என்னோட என்னோட எப்படி சொல்றது, எனக்கு நீ saree கட்டிட்டு தான் வரணும் இந்த இடத்துக்கு அப்படின்னா பட்டக்குன்னு நான் தூக்குற saree அந்த ஃபர்ஸ்ட் saree ஒன்று நான் காமிச்சது. அண்ட் செகண்ட் இந்த saree. அப்போ அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இந்த saree. பட்டு மடிப்பே எடுக்க தேவை கிடையாது. அப்படியே ஸ்மூத்தா வரும் saree. செம்மையா இருக்கும். இது வந்து ஒரு 2000 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2000 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இதோட கலர் காம்பினேஷன் வந்து இந்த பிங்க் ரெட் மாதிரி, இந்த கலர் ரெண்டு கலரும் கலந்த மாதிரி வரும். ஒரு மாதிரி ரெட் பிங்க் மாதிரி. இது வந்து நீ saree கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாலுமே நான் புஷ்குன்னு இது தூக்கி கட்டிட்டு போயிடுவேன்.
ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக saree கட்ட மாட்டேன். நான் இவ்வளோ sarees கட்டுறேன், பட் நான் அதிகமாக saree கட்டுற ஆள் கிடையாது. அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி அப்பா இதெல்லாம் கட்டும்போது குளு குளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். குளு 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 குளுன்னு. இங்க பாருங்க, இதோட காம்பினேஷன் வந்து கிரீன். பிளவுஸுமே கிரீன் தான். நான் அதுக்கு லைட் பஃப் வச்ச மாதிரி இந்த கிரீன்ல லைட் பஃப் வச்சு நான் போட்டிருந்தேன். சூப்பரா இருக்கும். கட்டும்போதே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் இந்த saree. மை ஃபேவரட், டாப் மோஸ்ட் ஃபேவரட். சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி இல்லையா? சரி, டாப் மோஸ்ட் ஃபேவரட். சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்கும். சாஃப்டா கட்டும்போது இது அப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன், திக் கிரீன், பாட்டில் கிரீன் சொல்லுவாங்கல்ல, பாட்டில் கிரீன் அப்புறம் சில கிரீன்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு saree. இது வந்து கட்டும்போது கொஞ்சம் மொடன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம நல்லா அயன் பண்ணி நைட்டே இதை ரெடி பண்ணி வச்சு நம்ம அடுத்த நாள் கட்டினோம்னா சூப்பரா இருக்கும். சூப்பரா அந்த பிங்க் வந்து ஒரு மாதிரி பட்டு பிங்க் மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன கலர், என்ன பிங்க்னு சொல்ல தெரியல, பட் பிங்க் சூப்பரா இருக்கும். இதுவும் இதுக்கு பிளவுஸ் வந்து டெய்லர் என்ன வச்சு செஞ்சுட்டாரு. கன்றாவே இருந்துச்சு பிளவுஸு. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இதுக்கு மேட்சிங் பிளவுஸ் தான், இதே மாதிரி பிளவுஸு, இந்த பார்டர் வச்சு பிளவுஸ் வரும். என்ன சொல்றது, எனக்கு அந்த பிளவுஸ் நீ வந்து யூஸ் பண்ணவே முடியாது. வேற ஏதாவது பிளவுஸ் வாங்கி இதுக்கு மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி சூப்பரா இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கும் இந்த saree. கிட்டத்தட்ட எல்லாமே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி கலராக தான் இருக்கு. இப்பதான் எனக்கே தெரியுது. ஸோ தட்ஸ் ஆல். இந்த சாரியில் அவ்வளோதான். பட் வந்து முந்தானை இது வந்து இப்படி இருக்கும். முந்தானை வந்து ஸோ அடுத்து வந்து இந்த கலர்ல ஒரு பேபி பிங்க் கலர்ல ஒரு saree. பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. இது எவ்வளோ அழகான பேபி பிங்க் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து இது கூட கோல்டுல நம்ம கட்டமா போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு saree. இது வந்து முந்தானை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதுவும் நல்லா சாஃப்டா கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி saree தான். நல்லா இருக்கு சாஃப்டா. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீன் வித் பொடி கலர் saree. ஸோ இது வந்து என்னமோ ஒரு மெட்டீரியல்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இது மாமிஸ்லாம் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு saree. கிரீன் வித் பொடி கலர். இது ஆக்சுவலா என்னோடது கிடையாது, என் சிஸ்டரோடது. அவகிட்ட இருந்து நான் அந்த சாரியை சுட்டுட்டேன்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி டிசைன்ல ஒரு முந்தானையெல்லாம் தனியாக கிடையாது, இதே மாதிரி ஒரு டிசைன் தான். செம்ம அழகா இருக்கு பாருங்களேன். அண்ட் இதுக்கு பிளவுஸ் வந்து இதே கலர்ல அவளே தைச்சு வச்சிருந்தா பாவம். நான் அதை எடுத்து பிரிச்சு நான் போட்டுக்கிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் நான் பெருசாலாம் நான் ஒன்றும் பண்ணிடல. ஆஃபீஸ் கட்டிட்டு போகும்போது நிறைய பேர் கேட்டாங்க எங்க வாங்குனீங்க எங்க வாங்குனீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நேர்ல பார்க்கும்போது. வீட்ல எல்லாம் நிறைய ஒரு 2-3 பேர் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி saree அப்படின்னு ஃபேமிலி சாங் மாதிரி ஃபேமிலி சாரின்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து இது இந்த கேரளா saree. இப்போ லேட்டஸ்டா ஷைனிங் மெட்டீரியல்ல வந்ததுல அந்த மாதிரி saree. இது லேட்டஸ்டா வந்தது ஷைனிங் மெட்டீரியல், கசவு சாரின்னு சொல்லுவாங்க அதை. இது வந்து எங்க ஃபேமிலி saree. யாரு வேணா கட்டலாம், பிளவுஸ் இருந்துச்சுன்னா யாரு வேணா கட்டலாம், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி saree இது. நான் அதிகம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், பட் இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த saree. ஒரு ஃபேவரட். நிறைய பேருக்கு பிடிச்சது வந்து பிளாக் அப்படின்னா, பிளாக் saree பிளாக் கலர் அப்படின்னா பிளாக் சாரியா பிளாக் கலரா அப்படின்னு இது இன்னும் யாருமே கட்டல எங்க வீட்டுல. இது பிளாக் saree, இதுக்கு இன்னும் நான் பிளவுஸ் கூட தைக்கலைங்க பாருங்களேன். நிறைய மம்மிஸ் வந்து கருப்பு சட்டை எடுக்கிறியா, கருப்பு சாரி எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி முறைப்பாங்க. எங்க மம்மியே ஒரு கருப்பு லவர். ஸோ எங்க கிட்ட நிறைய பிளாக்ல ட்ரெஸ்ஸஸ் சாரீலாம் இருக்கும். பிளாக் வித் கோல்ட்ல வரும். இது வந்து முந்தானை வாட் எவர். பிளாக்குங்கும் போது எல்லாருக்கும் ஃபேவரட் சாரியாக தான் இருக்கும். ஸோ எனக்கும் கொஞ்சம் ஃபேவரட் saree தான். ஒரு சில பேருக்கு ஒரு சாரியோட மெமரிஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு சில சாரீஸ் பார்த்தா நிறைய மெமரிஸ் வரும், ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க. அது மாதிரி இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வளகாப்பு saree. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப கட்டினது, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை கட்டியிருக்கேன். தம்பிக்கு மொட்டை அடிக்கும் போது ஒரே ஒரு தடவை கட்டியிருக்கேன். இந்த கலர் காம்பினேஷன் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை காமிச்சேன்ல, அந்த கலர் காம்பினேஷன் தான்.
பிங்க் வித் ஒய்லட் மாதிரி. என்னோட வளகாப்பு saree அப்படிங்கும்போது கொஞ்சம் அது எமோஷ்னலாக டச்சிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு குடும்ப saree. இது வந்து முந்தானே saree இந்த மாதிரி வெந்தயம் வித் பிங்க் கலர்ல வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும். இதுவும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் பொதுவாகவே லேடிஸ்க்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். ஃபேஸவே நல்லா பிரைட்டா காமிக்கிற மாதிரி, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா நம்ம மூஞ்சியே பிரைட் ஃபேஸ் மாதிரி ஆயிரும். அவ்வளோ அழகான கலர்ஸ் இதெல்லாம். வச்சு காட்டுறேன். இப்படி அழகா இருக்குல்ல. இதுவும் குடும்ப saree தான். ஏதாவது ஒரு 10 பிளவுஸ் இருந்துச்சுன்னா 3 பேர் இருந்தாங்கன்னா மாற்றி மாற்றி எல்லாத்தையும் கட்டிக்கலாம். மாற்றி மாற்றி ஃபங்க்ஷனுக்கு போய்க்கலாம். ஸோ சூப்பர். எங்கள் மம்மி இந்த saree வாங்கும்போது என்னை திட்டாத திட்டு இல்லை, கடையில் வச்சு என்னை பார்வையிலே எரிச்ச saree இது. போய் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி என்னோட தங்கச்சியோட வெட்டிங்க்கு நான் எனக்காக எடுத்த saree. இது ஒரு கிரீன் வித் கிரீன் காம்பினேஷன். எனக்கு கிரீன்னா நான் பைத்தியம், கிரீன் பைத்தியம். அதில் வந்து இதை எடுத்ததுக்கு காட்டு கத்து கத்துனாங்க, கண்ணாலே எரிச்சாங்க பாருங்களேன். என்னோட ஃபேவரட் 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 saree. பிளவுஸ் வந்துட்டு இந்த கிரீன் கலர் பிளவுஸ் தான். இது வந்து முந்தானை. இந்த அழகா இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் இந்த saree அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு என்ன நினைச்சே ரொம்ப பெருமையா இருந்த தருணம் அது. ஸோ அடுத்து வந்து ரொம்ப சிம்பிள் sarees தான். பட் இது எல்லாம் இந்த கலர் காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கணும்னு. ப்ளூ வித் ஆரஞ்சு கலர். அதில் வந்து சில்வர் கலர் ஜரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரில. பட் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், உடம்போட ஒட்டி இருக்கும். கீழே வந்துட்டு சரி கீழே வந்துட்டு இந்த மாதிரி வரும். இது ஒரு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் காம்பினேஷன், நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி சாரீஸ் பிடிக்கும். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும், அந்த சில்வர் ஜரி ஒர்க்கோட. நான் அதனால உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். இது கட்டும்போது நல்லா இருக்கும், உடம்போட ஒட்டி நல்லா இருக்கும். ஸோ இதுவும் என்னோட ஃபேவரெட் தான். இதுவும் குடும்ப saree தான், ஒன் ஆஃப் த குடும்ப saree. ஒரு 2-3 இயர்ஸ் பேக் காமனாக எல்லா ஊர்லேயும் உலாவிட்டு இருந்த ஒரு saree தான் அது. இந்த காமனாக அது சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சாண்டல் கலரில் பிளாக் கலர் பட்டர்ஃப்ளைஸ். இது வந்து நிறைய பேர் கட்டி நான் பார்த்துருக்கேன் நிறைய கலர் காம்பினேஷன்ஸில். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு 400-500 தான் அந்த ரேஞ்ச் இருந்தது, சாரியோட ரேஞ்சு. ஒரு மாதிரி சாண்டல் வித் பிளாக் கலரில் இருந்தனால இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கே ஒத்த 1.5 அரைக்காலில் நின்று எங்கள் அம்மாட்ட நான் அந்த saree வேணும்னு வாங்கின saree தான் அது. சூப்பராக இருக்கும், என்னோட ஃபேவரட் saree. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இது வந்து ஒரு காட்டன் saree. தேனி ஆனந்தம்ல எடுத்தது. அம்மா எடுத்தது ஒரு ப்ளூ ரெட் காம்பினேஷன்ல எடுத்தாங்க. நான் அந்த ஆரஞ்சு வித் பிளாக் காம்பினேஷன்ல எடுத்தேன். இது ஒரு காட்டன் saree, பியூர் காட்டன் மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கு, சாஃப்டா இருக்கு. இங்க பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். இதை நான் வந்து கட்டுனா ஒரு ஜெஸ்ஸியாவே உணருவேன் அந்த மாதிரி. இந்த மாதிரி காட்டன் saree கட்டினாலே எல்லா பொண்ணுங்களுக்கும் தோன்றது அவங்கவுங்க ஒரு வீட்டு ஜெஸ்ஸின்னு தானே தோணும். அந்த மாதிரி எனக்கும் இந்த saree கட்டும்போது அப்படி ஒரு ஃபீல் வரும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த saree, சாஃப்டா இருக்கும். இதுக்கு பிளவுஸ் பிளாக் தான். ஓகே மக்களே, என்னோட ஃபேவரட் saree கலெக்ஷன்ஸ் இதோட முடிஞ்சு. இன்னும் சாரீஸ்லாம் இருக்கு. பட் ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து ஒர்க் பண்ணி அது கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் ஃபியூச்சர்ல ஸ்டைல் பண்ணி ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். சாரீஸ் கலெக்ஷன் நீங்க பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி கண்டினியூவா நீங்க என் வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்க இதுவரை கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட் எனக்கு ரொம்பவே பூஸ்டிங்கா இருக்கு. என்னோட ஃபியூச்சர் vlogsக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதே சப்போர்ட் கொடுங்க மக்களே. அண்ட் see you soon, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். எடுத்து வேக வேகமா காட்டிட்டேன், மடிச்சு வைக்க 2 நாள் ஆகும் போலயே. அச்சு ஹெல்ப்டி.